சாவல இல்ல செத்து போயிட்டு ஒரு சம்பளம் மீதி ஆகி போயிடும். டேய் என் மகன் தண்ணி எடுக்க போனான். அவன் வயசு என்ன ஆச்சோ தெரியல. அவன் என்ன ஆனான்னு தெரியல, எங்க போனான்னு தெரியல. உங்க குடும்பத்துக்கு ஒரு பட்டையுமே கட்டலாங்க. எதுக்குடா நீ இப்படி அவனும் அப்படி சூப்பர். இப்ப என்ன பண்ணலாம்? அதனால ஒருவேளை அவன் தண்ணி எடுக்க 1/2 மணிக்கே போயிருப்பான, தண்ணி கிடைக்காம. தண்ணி எடுத்துக்கிட்டு 1/2 மணிக்கு போனாலும் போயிருப்பான்ல. அதனால 1/2 மணிக்கு போய் பாக்கலாமா? போலாம். தேவி புவனேஸ்வரி ஏங்க எங்க வந்துட்டீங்களா? என்ன தேவி ஏங்க ஏமா பொண்ணு பாத்தீங்களாங்க? மகனுக்கு பெண் பார்க்கலாம் என்று போனோம். போக மளிகையிலே எனக்கு தாகமாகப்பட்டது ஏற்பட்டது. அதற்காக மகனை நான் தண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன். அவன் ஆனா நம்ம 1/2 மணி தேடியான வந்தானா? அவன் வரலைங்களேங்க. அவன் வரவில்லையா? ஆமாங்க. என்னம்மா இது இங்கேயும் வரலைங்கிற? ஏங்க என்ன சொன்னீங்க? பையனை காணுமா? கோமாளி ஐயோ என் பையனை காண மாட்டாடே. தொண்டை கட்டிக்கிச்சு. அவனுக்கு மகன்லையா? என்னத்துக்கு மகங்கிறேன் ஆசைப்பட்டது அனாமத்தா போயிருந்தா. எங்க என்னங்க ஆச்சு நம்ம பையனுக்கு? என்னங்க ஆச்சு? எனக்கு தண்ணீர் தாகமா இருக்குது என்று சரி மகனை தண்ணி எடுக்க சொல்லி அனுப்பிட்டோமா. ஆனா இங்க வந்தானான்னு கேக்குறேன். எங்க ஒண்ணும் வரலைங்க. எங்க அவன் வரவில்லையா? ஆமாங்க. எங்க போயிருப்பான் என் மகன்? எங்க போயிருப்பான்? எங்க தண்ணி எடுக்க போயிருப்பான்? இன்னும் ஆளை காணமே. எங்க அவன் போனா போயிட்டு போறான். இப்ப நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? ஏண்டி மகனை காணன்னு நான் தொலைவிட்டு வந்திருக்கேன், என்ன பண்ணலான்னு கேக்குறேன். அவன் போனா அப்புறமா போயிட்டு வரட்டுங்க. அதனால இப்ப என்ன பண்ணலாம்? வாங்க ஏதோ பண்ணலாம். என்னது என்ன பண்ணலாம்? அட வாங்க. எங்க போய் அப்புறமா வரட்டுங்க வாங்க. ஓஹோ டே மனுஷன் விட்டு போயிட்டோம். பேசுங்க. நீ எப்ப மனுஷன் விட்டு எனக்கு நல்லா தெரியும். அதாவது எப்ப பார்த்தாலும் எங்க மகன் என் கூடயா இருக்கிறானா? ரொம்ப நாளா என் தேவியோட சேர்ந்து இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. கோவிலுக்கு போக கண்ணுக்குன்னு எல்லாம் பிதிங்கிட்டான். அதனால இப்ப கொஞ்ச நேரம் நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுமா? அதான் எதிர்பார்ப்பாலாட்டு இருக்குது. அதனால கொஞ்ச நேரம் பஞ்சனையில் இருக்கிறோம். தேவி உனக்கு என்ன சிறிது நேரம் பஞ்சனையில் இருக்கணும். சரி அதான் உனக்கு ஆசை. ஆமாங்க. எங்க போனாலும் பிரச்சனை இல்ல. ஆனா இதுதான் முக்கியம். அந்த பக்கம் எங்க இங்க வாங்க. நாம பஞ்சனையில் இருக்கதாக இருந்தாலும் என்னடா சொல்லுங்க அப்படி? என்னடா பிரச்சனை? தங்க சோப்பல வச்சுதான் காணும். தங்குதா உனக்கு பிரச்சனைப்பா? சுவாமி மன்னா எங்க நாம 2 பேரும் பஞ்சனில் இருப்பதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு யாரு? எனக்கு தேவி என் மனைவி, நான் உனக்கு கணவன். இத்தனை நாளா உங்ககிட்ட நான் கேட்காத ஒரு வார்த்தையை நான் கேட்கிறேன். எப்படி? எங்க எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க. எப்படி? இந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் நான் போட்டு பாக்கணுங்க. அப்படியா? ஆமாங்க. அண்ணே தேவி ரொம்ப நாளா எனக்கு ஆசைங்க இதெல்லாம் போட்டு பாக்கணும்னு. அண்ணே தேவி உனக்கு இல்லாத என்னது? என்கிட்ட இருக்கிற இந்த நாடு நகர நவநீத செங்கோல் அனைத்துமே அனைத்துமே உனக்கு தான் சொந்தம். அனைத்துமே எனக்கு தானே சொந்தம். ஆமா. இந்த மனைவி ஆசையிலும் மனைவி கேட்கறல எல்லாமே என்கிட்ட சும்மா விளையாட்டு கொடுத்துதான் பாருங்களேன். என்ன நீ உனக்கு போட்டு பாக்கணும்? போட்டு பாக்கணுங்க. அவ்வளவுதானே? கொடுங்க சீக்கிரம். ஆசைப்பட்டு கொண்டாடி கேக்குறான். அவளுக்கு கொடுக்கலாம், தப்பு இல்ல தானே? அதனால தேவி உனக்கு என்ன அவ்வளவுதானா? ஆமாங்க. தர்றாரு. அப்படியே கொடுக்குறாரு பாத்துங்க.
அந்த மனைவி ஆசையுள்ள மனைவி கேட்டான்ட்டு எனக்கு கொடுத்துட்டீங்க. கண்ணே தேவி, உனக்கு இல்லாத என்னடி? ஆமாங்க, உனக்கு மட்டும்தான் என்கிட்ட இருக்கிற அனைத்துமே உனக்கு தான் சொந்தம். ஏங்க இப்ப உங்களை பார்த்தா எப்படி இருக்குது? என்ன பார்த்தா ஒரு சாதாரண குடிமக்கள் மாதிரி இருக்குது. குடிமக்கள் எப்படி என்ன பார்த்தா? உன்னை பார்த்தா என்ன பார்த்தா எப்படி இருக்குது? உன்னை பார்த்தா ஒரு நாடால ஒரு இளவரச நாட்டு இருக்குது. ஏங்க நானும் நாடால இளவரசி, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானா ஒரு சாதாரண குடிமக்களாட்டு இருக்கிறேன். ஒரு மானிட மக்களாக இருக்கிறீங்க. ஒரு மானிட மக்கள் வந்து ஒரு நாடால குடி இளவரசங்கிட்ட பொன் பொருளை கேட்டா எப்படி கேட்பாங்க? அதாவது கை கட்டி வாய் பொத்தி எப்படி, அதாவது அதாவது சிரமாகப்பட்டது தாழ்ந்து வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி அது மாதிரி சும்மா விளையாட்டு கேளுங்களே. அப்படியா? ஆமாங்க. நீ வந்து நாட்டு மகாராஜனை போல சிம்மாசனத்துல உட்காரு, நான் கேக்குறமா உடனே. அப்படியா? ஒரே ஒரு ஆசை, அவ்வளவுதானே? உடனே கேக்குறமா? மண்டிட்டு கேக்குறீங்க, என்னன்னு கேப்பீங்க? மண்டிட்டு அந்த நாடாள மக்கள் என்ன தெரியுமா கேட்பாங்க? அதாவது மன்னனே, நாட்டு மகாராஜா, சரி, அதாவது எங்களுக்கோ இப்பொழுது உங்களோட உதவி வேணும். சரி, உங்களோட அருள் வேணும் எங்களுக்கு. எங்களுக்கு உண்பதற்கு சாப்பாடோ எங்களுக்கு அது மட்டும் கிடையாது. பொண்ணும் பொருளும் கொடுத்தீங்கன்னா நாங்க ஏதோ அந்த பொண்ணும் பொருளை வைத்துக் கொண்டு எங்களுடைய வயிற்று பொழப்ப நாங்க தீர்த்துவோம். அப்படியா? அப்படி என்று கேட்பாங்க. சரி, அந்த மாதிரிதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏங்க அப்படி கேட்டுப்பாக இருந்தாலும் இந்த நாடு நகர்ல யார் பேர்ல இருக்குது? நாடு நகரம் இப்போதைக்கு என் பேர்ல தான் இருக்குது. எல்லாமே என் பேர்ல எழுதி வைங்க. உன் பேர்ல தானே? ஆமாங்க. தேவி, உனக்கு இல்லாத என்னடி? டேய், போய் பட்டையை தெளித்துட்டு வா. பட்டையை தெளித்துட்டு அப்படின்னா பத்திரம் தெளித்துட்டு வா. காலையில 9:45 போன் போட்டு கேட்டேன். 9:45 தான் முனிசிபல் ஆபீஸ் ஓபன் பண்ணுவாங்களாம். எந்த முனிசிபல் ஆபீஸ்? சங்கிரியில. முனிசிபல் ஆபீஸ் எல்லாம் இப்ப ஓபன் பண்ணி என்ன பண்றது? போய் பட்டையை தெளித்துட்டு வாடா. ஏய், பட்டயத்தை கையில கொடுத்துட்டா போதுமா? எழுதணும்ல? மந்திரிக்கு இவ்வளோவா? என்ன பண்ண? இங்கு வச்சியா? அதாவது நான் சொல்றது அப்படியே எழுதணும்பா. சொல்றது அப்படியே எழுது. டேய் 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 தம்பி, டேய் தம்பி, டேய் 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 கோமேரி, டேய் மந்திரி, டேய் நான் சொல்றது கேளுடா. டேய் என்னை பாருடா. டேய் டேய் ஓ அப்பா, டேய் அப்பா, டேய் என்னை பாருடா. டேய் நான் சொல்றது கேளுடா. டேய் 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 ஓ கடவுளே. கோயிந்தண்ணா, அண்ணா கோயிந்தண்ணா. டேய் டேய் அதில்லண்ணா. டேய் டேய் என்னடா எழுதிட்டு இருக்கற? பத்திரம் வேற கிடைக்கணும். நம்பி போச்சு. ஏண்டா அதிகமா எழுதி சொல்லுங்க. ஏண்டா நான் சொல்றது எழுதுறேன்னா சொல்ற வார்த்தை ஃபுல்லா எழுதி வச்சிட்டு இருக்கற. என்ன பண்றது? அடிடா எல்லாத்தையும். ஏன்டா திருப்பி போடுறா? ஏன்டா திருப்பி போடுறா? அது இன்ஸ்பெக்டர் தான் போய் பார்க்கணும். எதுக்கு? ஏன்டா திருப்பி போடணும்னா? ஏய் தொடச்சிட்டியா? அதாவது ஸ்ரீ எங்கடா கால வச்சிட்டு இருக்கற? எல்லா மாதிரி பிறந்தவனே. என் பொண்டாட்டி பார்த்தா உனக்கு தேவடியா வாட தெரியுதா? உனக்கு இப்பதான் தெரியுமா? ஏய் என்ன இப்ப நிக்கிற? ஏய் எல்லாம் என் பொண்டாட்டிக்கு கொடுத்துட்டா. என்னமா நல்லா இருக்கு. இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கடா. என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டால. ராகு கேது சுக்கிரன் சனி இப்ப உனக்கு சூத்த கிழிக்கிறோம். என்னடா பைத்தியக்காரனட்ட ஒளை. இங்க பாருடா கோமாளி. சுக்கிரன் திசை உனக்கு இன்னைக்கு சூத்த கிழிக்கிறோம். நீ ஒரு படா. எங்க எழுதுங்க சீக்கிரம். எழுதுங்க சீக்கிரம். அவ்வளவுதான். அது இல்லையா? ஏன்டா ஓங்க சொல்லுங்க. அதாவது ஸ்ரீ ராஜ கணபதி வேலுராசம் போடுறேன். போடுப்பா. ஸ்ரீ ராஜ மகா கணபதிக்கு. அப்படி ஸ்ரீ ராஜ ஸ்ரீ மண்டையில பிளாத்திரி தூக்கு ஜலடாபுரம் ஜீக சாச்சி ஜலடாபுரத்துவா. அப்புறம் ஏன்னு கேளு. ஜலடாபுரத்துல மாமியாக்குறான். அதனால ஜலடாபுரம் ஒரே ஒரு குறத்தி 4 பேர் துரத்தி முட்டாமாரு கொள்ளக்கார பையன் தெரிச்சு புடிச்சு இல்லையா?
நீ ஏன் எந்திரிச்ச? அதனால என்னாடி யாரோ வச்சு மந்திரி கோவப்படாதப்பா. அதாவது ஸ்ரீ ராஜ கணபொருந்தியா தர்மராஜ மகாராஜாகப்பட்டவர் எழுதக்கூடிய நிறுவனம் என்னவென்றால் இந்த தர்மானந்தரி வட்டத்தை, அதாவது என்னுடைய தேவியாளாகிய ஆசைக்கு அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உண்டான தேவியா வழங்கப்பட்ட புவனேஸ்வரிக்கு நாடு நவநீத செங்கோல் உப்பு சட்டி யாவற்றையும் அவளோட பேர் அனைத்துமே அவ பேர்ல எழுதி வைக்கிற அப்படின்னு எழுது சீக்கிரம் எழுதுடா. இந்த நாட்டுக்கு அவளே சொந்தம். இந்த நாடு முதற்கொண்டு அவளுக்கு தான் சொந்தம். அவன் தான் இதுக்கு மேல இந்த நாட்டினுடைய மகாராணி. இப்படிக்கு உருட்டலாம் பெரட்டலாம். நான் பெரட்டல் தான்ப்பா. கொண்டா எங்க போடணும்? கீழே போடு. மண்டை கூதி இதுல போடு. கையெழுத்த சொல்லணும்லங்கட்டா. சாட்சி வச்சு போடுறியா சாய்க்காத போடுறியா? என்னத்தா அப்படின்னா சாட்சி கையெழுத்துங்க. டேய் சாட்சி கையெழுத்தெல்லாம் வேணாம். நான் ஒருத்தனே போடுறேன். அதாவது சுய நினைவோட எழுதுறேன். ஆசி ஏய் தும்முல் நல்ல தும்முலா? அதுவே தும்முல. ஏன் எப்படி? இப்பதான கையெழுத்து போற கூடி சீக்கிரம் மோன உழுவும். மோன உழுவுமா? நான் உடனே எழுதுறேன் பாரு. நீ சாட்சி போடு. அனைத்துமே எனக்கு சொந்தம். இந்த வந்து பத்திரமா ஏங்க இப்ப இந்த நாடு நகரம் உங்க ஆடை ஆபரணங்கள் எல்லாமே எனக்கு சொந்தம். இப்ப நீங்க ஒரு மானிட மக்கள் அல்லவா? அதாவது குடிமக்கள்ல ஒரு சரி என்கிட்ட மண்டிட்டு பொன்பொருளை கேளுங்க. ஆமாங்க ஆமாங்க அவ்வளவுதாங்க ஆசை. சும்மா விளையாட்டுக்கு தாங்க கோச்சுக்காதீங்க. நாட்டு மகாராணி அதாவது இந்த குடிமக்களோட குறைய தீருங்க. சரி எங்களுக்கு சோத்துக்கே வழி இல்ல. உங்ககிட்ட இருக்கிற பொன்பொருளை தந்தீங்கன்னா சரி அந்த பொன்பொருளை வைத்து சிறிது காலம் எங்க வயிற்று பொழப்ப நாங்க ஓட்டுவோம். அதனால பொன்பொருள் இருந்தா கொடுங்கம்மா. இவனை பார்த்தா சீக்கிரம் அம்மா. அதனால சரி இப்ப ஒரு பிச்சைக்காரன். நீ ஆடு 4 ஆடு இளவரசி. அதனால பிச்சைக்கார விதமே சரியில்லை. கையில திருவாட்ட காணும். எப்படிப்பா அடிய காணும். பிச்சைக்காரன் எடுத்துட்டு வாடா சீக்கிரம். ஓட சீக்கிரம். சும்மா விளையாட்டு கோச்சுக்காதீங்க மாமா. சும்மா விளையாட்டுக்கு தான் சாமி. விளையாட்டுக்கு தானே. ஏப்பா மத்தாலக்காரர் என் பொண்டாட்டி என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிற? நீ என்ன டீ குடிச்சிட்டு இருக்கிற? சும்மா ஒரு விளையாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற. நீ பாட்டு தன்னா பால் நின்றுட்டு இருக்கிற. என்ன அடிக்கிறதுக்கா? அப்பா கொண்டு வரோம். இது கம்பியா இருக்கணும். இதெல்லாம் வந்து சென்ட்ரல் போக போற இதெல்லாம் கம்பியா இருக்கணும். இது வந்து அந்த கம்பி போட்டு முறுக்கணும். கொடுத்ததுதா அட மண்டி போட்டு கேளுங்க. மண்டி போட்டு கேட்கணும். ஆமாங்க திருவோடு அதான் நாட்டு மகாராணி. அதாவது சரி நாட்டு மகாராணி. அதாவது உங்களை நம்பித்தாவா நாங்க இருக்கோம். எங்களுக்கு ஏதாவது தர்மம் இருந்தா பண்ணுங்கம்மா. தேவடியா பையனே உனக்கு தர்மமாடா உனக்கு முக்கியம். பொண்டாட்டி ஒரு மானம் கேட்டாடா. எங்க உனக்கு பொண்டாட்டி வேணுமா? பாரு இவ்வளவு நேரம் பண்ணதெல்லாம் சும்மா விளையாடு நினைக்கிறியா? ஒரு நாள் தாண்டா பண்ண.
என்னடி ஆச்சு உனக்கு? என்ன வாடி போடுங்க? என்ன வாடி போடுங்க? எதுக்கு நீ தானே கொண்டாடி யாரு கொண்டாடி எனக்கு? மட தெலவாரி போடுறீங்க. ஏண்டி இங்க பாரு. விளையாட்டுன்னு தானே சொன்னா? எங்கடா உனக்கு விளையாட்டு? எங்க உனக்கு விளையாட்டு? இங்க பாரு. நான் உன்னை என்னத்துக்கு கல்யாணம் பண்ணேன்? சொத்துக்கு தான் நீ, சொகத்துக்கெல்லாம் உன் பையன். என்னது? ஆமா. பணத்துக்கெல்லாம் நீ, என்னுடைய படுக்கைக்கெல்லாம் உன்னோட மகன். என் பணத்துக்காகவா? என்னுடைய சொத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணியா? ஆமா. மீதியில ஆசை போறா என் மகன் பாரு. உன்னை கல்யாணம் பண்ணதே உன் உன் மகனாகப்பட்ட தர்மசீல மேல ஆசைப்பட்டதாண்டா நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். சண்டாளி உன்னை கல்யாணம் பண்ணது பொண்டாட்டியவே உனக்கு நக்கட புண்டவாயா நக்கட என்ன பொண்டாட்டி வேணுமா உனக்கு என்ன அனுப்பு புண்டவாயா உனக்கு என்ன கோமாளி இங்க வா வாடங்க கோமா சன்னில் ஆனதா இங்க வா இவன் என்னத்த கல்யாணம் பண்ண நானு இவன் மேல ஆசைப்பட்டேன் இந்த தேவடிய பை மேல ஆசைப்பட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டான் நீ என்னடா சொல்லுங்க உனக்கெல்லாம் நினைப்பு போறவங்க எப்படி நினைப்பு பார்த்ததில்ல என்ன பண்ண அப்படி பண்ற வர சொல்றவன ஐயோ வேண்டாமடி தர்மமாடி
கடவுளே எந்திரடா தேவடியா கோந்தவன் எந்திரடா சண்டாலிய கல்யாணம் பண்ணி எந்திரடா எந்திரடா ஐயோ வேண்டாடி அப்பயே சொன்னங்க என் பேச்ச கேட்டியா ஏய் சண்டாலா எந்திரடா எந்திரடா ஏய் எந்திரடா நீ உனக்கு கொண்டாடி வேணுமா உனக்கு சண்டாலி நயவஞ்சிகி உனக்கு மோச கொண்டாடியே வேணும் உனக்கு சக்காரி இந்திரன் கெட்டா பெண்ணால சந்திரன் கெட்டா பெண்ணால கோகுல் கட்டம் கோட்டர்ல அந்த 10 தலை ராவணேஸ்வரன் கெட்டா பெண்ணால அது மட்டுமல்ல பெண்ணால அழிஞ்சவங்க கோடான கோடி பேரு இந்த தர்மநாதர மன்னனும் கெட்டம் பெண்ணால இரண்டாவது மனைவியாக இந்த புவனேஸ்வரிய கல்யாணம் செஞ்சு இப்படி நான் கெட்டு போய் நாடை இழந்து நகரத்தை இழந்து உப்பு சட்டி எத்தனையும் இழந்து இப்பொழுது பிச்சைக்காரனா ஆகி போயிட்டனே அங்கேடா பேச்சு உனக்கு ஏய் வேண்டாண்டி எதுக்கு பாடி பாடி போடுங்க இங்க பாரு நீ இனிமேல் எனக்கு புருஷனும் இல்ல இனிமேலும் உன் மகன் எனக்கு தான் முக்கியம் அந்த நாட்டுல எனக்கு ஒரு கொஞ்சமா வேண்டாண்டி என் மகனையாவது விட்டு வை வாடி போடுகிறேன் இங்க பாரு நீ இனிமேல் எனக்கு புருஷனும் கிடையாது இனிமேலும் உன் மகன் தான் எனக்கு புருஷன் அம்மா எப்படி நான் கடைசியா இருப்பது என் மகன் ஒருத்தன் மட்டும்தான் அவனையாவது விட்டு விடு அவனை விட்டு விடுன்னு பாக்குறியா அம்மா நான் சொல்லிவிட்டே அலுப்ப புண்டவாயம் பெத்த பையனே தர்மமா போகட்டுமா அவனை கட்டி சேராது இருக்கவே மாட்டேன் நானு அம்மா உனக்கு தர்மமா என்னடா தர்மம் உனக்கு ஓக்குதுன்னு தர்மம் போட்டுட்டு கடவுளே பொம்பளை ஓக்குது கேக்குதுங்க தென்னாட்ட பொம்பளை ஊர் உலகத்துல பாத்துருக்கவே முடியாதுடா வாடா டேய் வாடாங்க வர சொல்றவனே என்னையும் கூப்பிடுறாங்க என்னையும் என் மகனை விட்டு வர சொல்றவனே சீக்கிரம் வாடாங்க டேய் இங்க வா உனக்கு இதோடயா விடுவேன் என்ன கூட கொண்டுக்குமா நான் கூட ஏதோ ஒரு பக்கம் உன் கண்ணுக்கு மறைவா நான் இருந்துக்கிறேன் சரி என் மகனை விட்டு விடாமா எங்கடா உன் பையனை விட சொல்றேன் எங்கடா விட சொல்றேன் எங்க விட சொல்றேன் இங்க வா உனக்கு கல்யாணம் பண்ணாதீங்க அங்கடா பேசு அங்கடா பேசி அங்க பேசு இங்க பாரு உன் கையில திருவோடு கொடுத்து ஒரு குச்சி கொடுத்து நீ போட ஊரூர பிச்சை எடுக்க போட போட தேவடியா பையன் போட 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 ரஜினிக்கும் கமலுக்கு சண்டை ரஜினிக்கும் கமலுக்கு சண்டை இந்த சண்டைக்கு காரணம் சிறுதேவி புண்டை மழை பேஞ்சி ரோடெல்லாம் தண்ணி மழை பேஞ்சி ரோடெல்லாம் தண்ணி இந்த மகாராஜி புண்டையில ஊரெல்லாம் அப்பா கொண்டையில இங்க பாரு அவனுக்கு திருவோடு கையில கொடுத்து என்னடா அங்க இருக்குது என்ன இங்க பாரு அவனை போ சொல்ற ஊரோட பிச்சை எடுக்க போ சொல்றான் போயிட்டால இனிமேலும் ஐயோ ஏ கோமாளி என் புருஷன் அடிச்சு துரத்தி விட்டாச்சு இனிமேல என் மாமா வருவாடாடே அவர் நினைச்சா நிக்க மாட்டேங்கிறாடே அவர் நினைச்சாலே அவர் நேரம் கருக்கா மட்டும் வெட்டிட்டு வாங்க பொம்பளைக்கு உள்ள சரவாங்கி போக மாட்டேன் இங்க பாரு நீ ஏணி மேல படுத்துக்காயா படுத்துக்கிறேன் ஒரு வீட்டுல விடுறேன் கருக்கா மட்டும் வெட்டிட்டு அப்படி இல்லடா இங்க பாரு என்ன பண்றாங்க என் புருஷன் அடிச்சு துரத்தியாச்சு இப்ப என் மாமா வருவான் என் மக தர்மசீல அவன் மகன்னு சொல்லக்கூடாது இனிமேலு என் மாமா என் மாமா வருவாடாடே பகவானே அவன் வந்த உடனே சாமி கடவுள் ஆண்டவ ஆத்தா மகமாரி பூச முகத்துல இருக்கிற எல்லையம்மா நீ கோயிலுக்கு டூரு தான் போயிட்டியா சில்லற தேவடியெல்லாம் விட்டுக்கிட்டு போல கொண்டு இங்க பாரு என் மாமா வருவான் அவன் வரப்ப நான் எல்லாத்தையும் அவுத்து போட்டு அம்மனமா படுத்திருக்கணும் இங்க நிக்காது தோல் கட்டி போனா கூட 15 சம்பாதிக்கணும்
அங்க போனா லாரிக்கார அத அமுத்துறானாலே இத அமுத்தி சரிவா பார்க்கலாமா நான் படுத்து தூங்குற மாதிரி படுத்துறேன் அப்பதான் உன்னை பிடிக்க முடியும் வர சொல்லு முதல்ல பெத்த மாட்டு போறது நீங்க அவன் வெறிய கிளப்பிக்கிட்டான் உட்காந்துட்டு இருக்கிறான் எங்க போய் தேடி பார்த்தேன் எங்கேயுமே என்னுடைய தந்தையாரை காணவில்லை ஒருவேளை நாட்டுக்கு போயிருப்பாரா நாட்டுக்கு போனாரோ வீட்டுக்கு போனாரோ அங்க போய் பாரு அதனால போய் பார்க்கலாமா அப்பா 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 அம்மா தாயா புவனேஸ்வரி அம்மா அம்மா மகனே எங்கம்மா அப்பா அப்பாவா தந்தை எங்கே ஐயா ஐயா மகன் முன்னால அதெல்லாம் காட்டிட்டு தெரியாது வந்துட்டு அடி தங்கம் பின்னாடி எல்லாம் இப்படி முள்ளு சோகையெல்லாம் ஒட்டிட்டு இருக்குது தங்கம் வந்துட்டியாடா அப்பா எங்கம்மா அம்மா இருமா ஏய் அப்பா உங்க அப்பாவும் கேட்காதடா அப்புறமா உங்க அப்பா பேசிக்கலாம் கட்டி அப்புறம் ஐயோடே கோமாளி அப்பா எங்கம்மா ஏன்டா உனக்கு அப்பா தான் முக்கியமாடா நானும் என்னுடைய தந்தையும் இருவர் தானே நாங்கள் நாடு நாடாக பெண் பார்க்க போயிருந்தோம் சரி தந்தைக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது என்று சொல்லி நான் தண்ணி எடுக்க போய்விட்டு அதன் வரை தந்தை எங்கு போனாரே தெரியவில்லை நான் எங்கு போய் தேடி பார்த்தேன் அப்பா கிடைக்கவே இல்லை ஒருவேளை நாட்டுக்கு போயிருப்பாரு என்று சொல்லி சரி நாட்டுக்கு வந்து பார்த்தேன் எங்கம்மா அப்பா அப்பா எங்க உங்க பாரு உனக்கு அப்பா முக்கியம் இல்ல அம்மா நான் இருக்கிறேன் அவரு வந்தா என்ன அங்க போய் கணக்குல செத்தா எனக்கு என்ன முடியாது ஒருபோது எங்க அப்பா எனக்கு வேணும் நான் இருக்கிறேன்டா எதுக்கு நான் இருக்கிறேன்டா உனக்கு நீ ஏமா எப்பயுமே பெத்த அம்மா இருக்கா நான் உனக்கு எடுத்து மேல போடுமா பெத்த பையன்கிட்ட இப்படியே அது வேற நிக்க மாட்டேன் நிக்காது இங்க வாடா எதுக்குமா என்னைக்குமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்ன அம்மா அம்மானு கூப்பிடாத எனக்கு சாவர மாதிரி இருக்குடா டே கண்ணே ஒரு அம்மாவை அம்மானு கூப்பிடாம எப்படி முடியும் இங்க பாரு என்ன அம்மானு கூப்பிடாதடா இது மாதிரி பண்ணாதமா அம்மானு கூப்பிடாதடா டே இப்படி எல்லாம் பண்ண இங்க பாரு இங்க வாடா உனக்கு பிடிக்காதுன்னு தான் நான் பண்றேன் இங்க பாரு என்னமா என்ன அம்மானு கூப்பிடாத என்ன தேவடியானு கூப்பிடு என்ன கண்டாரலின்னு கூப்பிடுறா என்ன அலுப்பு தேவடியானு கூப்பிடுறா என்னதான் என்ன வந்து முதத்தாய் தர்மபத்திரி பெற்றிருந்தாலும் சரி என்ன வளர்த்துனது நீதானே நீயே அப்படி சொல்லலாமா நானா பெத்தேன் நான் வளர்த்திருந்தா நான் பெத்தனடா உன்னை பெத்தாதான் பிள்ளையா ஏன்னா நான் சுக்கு தின்னு முக்கிய பெத்த நானு நீ சொல்லு பெத்தாதான் பிள்ளையா பெக்கலனாலும் பிள்ளைதானா இங்க பாரு என்ன அம்மானு கூப்பிடாத கண்டாரோடி தேவடியானு கூப்பிடு வாடி போடின்னு கூப்பிடு என்ன அம்மானு கூப்பிடாத எதுக்குமா அப்படி கூப்பிடுமா கூப்பிடாதடா என்ன ஆமா எதுக்குமா வாடாடே எதுக்குமா ஏமா எதுக்குமா அப்படி பண்ற அம்மா ஆறு மாமா ஐயோ ஐயோ மாமா ஐயோ அம்மா வாடா என் மீது ஆசை வைக்கிறீங்களா நான் உன் மேல ஆசைப்படுறேன்டா என் மீது ஆசை வைப்பது தவறுமா நான் ஒரு பையன் மாதிரிமா உனக்கு பையன் மாதிரி நான் தான் முன்னே என் மீது ஆசைப்படாதமா நான் உன்னை பெத்தனடா ஆமா நான் உன்னை பெத்தனடா வெக்கலைனாலும் பையன் தாமா இங்க பாரு உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணதே உனக்கோசரம் தான் ஆமாடா உண்மையாகவா ஆமா பணத்துக்கெல்லாம் உங்க அப்பன் என் படுக்க அசைக்கெல்லாம் நெய்யிடா படுக்கைக்கெல்லாம் நெய்யி பணத்துக்கெல்லாம் உங்க அப்பன் சொத்துக்கெல்லாம் உங்க அப்பன் என் சொகத்துக்கெல்லாம் நெய்யிடாடே மாமா முடியாது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் பையோட்ட நுழையாதாடா என் பையோட்ட நுழையாதாடா ஏ மாமா என் மீது மாமா அம்மா அம்மா வேணா தர்மம் அம்மா தர்மமா
வணங்கவே மாட்டேன். முடியவே முடியாது. ஏண்டா என் மேல ஆசைப்படுறது தவறு, மிகப்பெரிய தவறு. என்ன பார்த்தா உனக்கு ஆசை வரல? இங்க பாரு, ஒருபாடு வராது. நீ என்ன வேணாலும் நினைக்கலாம், நான் உன்னை ஒரு தாயா தான் நினைக்கிறேன். அப்படியா? என் அம்மான கூப்பிடாதடா. முடியாது, அம்மான்னு தான் கூப்பிடுவேன். கோமாளி இங்க வாடா. டே இவன் என்ன பண்ணாலும் மயங்க மாட்டேங்கிறான். இவன் எப்படிடா மயக்கிறது? எல்லாம் போயிட்டு போறான். 1000 பேர் வாயா போன விட்டு எல்லாத்துக்கூட விடுவேன். அவன்கிட்ட வாழ்ந்தாலும் ஒரு நிமிஷம் வாழ்ந்துட்டு தான் வருவேன். என்னதான் பண்ணலாங்கிற? அவன் அப்படியே ரசிச்சு ரசிச்சு என்னுடைய மார்ப ரெண்டையும் பிடிக்கணும்டா. என்னய்யா அத பிடிக்கணும் அப்படின்னா டெய்லர் கிட்ட போகணுமா? கொஞ்சம் லூஸ் விட்டுக்கிட்டு வந்துட்டு. அப்படி இல்லடா, அவன் 2 கையை எடுத்து என் முளை மேல வைக்கணும். ஒருபாடு இது முடியாது, நடக்கவே நடக்காது. நீ உன் மனசில் நினைப்பது தவறு. அது மட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அந்த காரியத்தை செய்யவே மாமா. வாழ்க்கையிலே அந்த காரியம் மட்டும் செய்ய மாட்டேன். உங்களை பார்த்தா சிரிப்பாவும் இருக்குதுங்க. இவ்வளவு விட மாட்டேங்கிறா, நீயும் போய் தொலைய மாட்டேங்கிற. எனக்கு அம்மா மாறுடா. நான் ஒரு வாசனை சொல்றேன், நீ அந்த வழியே தப்பிச்சு போயிரு சொல்றேன். ஏமா ஆத்து தண்ணியா இருந்தா அடிச்சுட்டு போயிரும். கிணத்து தண்ணியா இருந்தா யாரு வேணாலும் எப்ப வேணாலும் போட்டு குடிச்சுக்கலாம். அது ஊத்த ஊறிக்கிட்டே கிடக்கும். ஆமாடா, நம்புகிட்ட நான் கழிச்சு அரமணக்குது கல்லால கட்டிப்பட்ட கழிச்சிடறேன். சரி, அதுல தூக்கி போட்டு அவனுக்கு எப்ப வேணுங்கிறானோ நீ ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சு விட்டு அப்புறம் விட்டுற. என்னத்து கூடுவேன் அவனை பாரு. இப்ப என்ன பண்றேன்னு அடமார பருமடிய பாரு, பரந்திருக்கும் மட்டும் பாரு. மறந்திருக்கும் மச்ச பாரு, வாங்க மாட்டேன். என் தோலை பாரு, தொடைய பாரு, என் தொடைக்குள்ள அதை பாருடாடே. மாமா முடியாது, உன் மேல ஆசையா இருக்குது. முடியாது, உன்ன ஆசைக்கு நான் இணங்க முடியாது. என்ன மாதிரி நினைச்சுக்க அவனையும். நானும் சும்மா தான் கிடக்குறப்பா, கொஞ்சம் சப்போர்ட் பண்றேன். நீ மூடுறியா? தப்பிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. தம்பி கட்டுற கூதியெல்லாம் வேஷம் போட்டு இங்க பாரு. அவன் என்ன பண்ணாலும் வரமாட்டேங்கிறான். அவன் என்ன பண்றது? அதான் முன்னே சொல்லி பண்ண. அவனை சிறையில போட்டு செய்யாத சித்திரவதை செய்யணும். சரி, அவன் என்னைக்கு என் ஆசைக்கு இணங்குறானோ பண்ணா. ஆமா, என்னைக்கு இருந்தாலும் அடி பொறுக்க முடியாத. அடி மேல் அடி வைத்தால் அம்மி நகரம் குடுக்கறது தினமும் குடுத்தா குருடியும் தன குத்துவா. ஆமா, அதனால அவனை சிறையில அடிச்சு செய்யாத சித்திரவதை செய்ய வேண்டும். அப்படி ஆகட்டும், சிறையில அடி அவனை போகட்டும். அம்மா சித்திரவதை பண்றதோட காலம் உள்ள நீ சிறையிலேயே கிடக்கலாம். அது எனக்கு இவளிடம் நான் சித்திரவதை விடுவது சிறையே மேல். கண்ண
அல்வாரே நாட்டுக்கு நாடு மகா நாடு பொண்ணு நான் கோப்பிடவே இல்லப்பா போய் கோழி நாட்டுக்கு நாடு மகா நாடு அருமையும் பெருமையும் சிறந்த அழகதிர பொன்னாடு பொன்னாட்டிலே ஆனாவிருந்த அப்பன்மார்களும் பெண்ணாவிருந்த தாய்மார்களும் மற்றும் பெரியோர் சிறியோர் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் சிங்காசபையில் அமர்ந்திருக்க நாடுகளின் சார்பாகவும் மற்றும் ராஜ்யார் கோவிந்தராஜ் சார்பாகவும் முத்தான முதற்கண் வணக்கம். சங்கட்டமா இருக்குது மூஞ்சில முழிக்கவே பொச்சலத்தான் முடி ஆறு வேண்டாம் நான் வேண்டான்னு சொன்னா நான் ஒண்ணு வேண்டாங்கிறேன் நீ என்ன எடுக்கிற பொண்டாட்டிய வச்சு பொழைக்கிற பொண்டாட்டிய வேண்டாங்க நீ என்ன பத்தி பொழைக்கவோ போற அதெல்லாம் உருப்படியா இருந்தா ஏன் கோவிந்த கையில பிள்ளைட்டு வைக்கிறாங்க நீ மூடிட்டு சொல்லுங்க நான் சாமியப்பா புழுதிக்காட்டுல என்ன வேலைப்பா உனக்குதான் கோயிலு தனியா கட்டி விட்டுக்கிறாங்க அங்க போறது நான் வருவேன் போவேன் ஏசாமி இப்பெல்லாம் இளம்பலில் இரும்பு கடை வியாபாரம் டல்லாகி போச்சு தானே யாருப்பா சொன்னா இப்ப பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு பூந்துக்கிட்டீங்களா எத்தனை லாரிக்கு பெயிண்ட் அடிச்சீங்க மூஞ்செல்லாம் கொட்டிட்டு வந்திருக்கீங்க ஒரு 4 லாரிக்கு அடிச்சா அப்படி இது லப்ப இது காரி பெயிண்ட்ப்பா லப்பு பெயிண்ட் தானே லப்பு பெயிண்ட் அது என்னோட உருவமடா அது கொஞ்சம் சொட்டையே அடிச்சிருப்பியா அதுக்கிட்டுப்பா அப்படியா இருந்துட்டாலும் சாமி இந்த சிங்கார சீர் சபையிலே சாமி மனசார சங்க இருந்து அத்தனை லாரி வச்ச தாண்டி தானே வந்துட்டேன் ஒரு நாளைக்கு செருவுதான் போறோம் சும்மா எத்தனை நாளைக்கு தூக்கத்துல போய் சும்மா கிடக்கிறது உனக்கெல்லாம் இந்த ஆயாலா பார்த்து ஒரு கரண்டி எண்ணெய் கொடுக்காது இப்பதான் சேர் போட்டு ஒரு பெரிய அட்வான்ஸ் கொடுத்தாரு அப்படி சொல்லிக்கிறேன் எதுக்கு நாளைக்கு 8 குட்டமேட்டுக்கு போறதான் அங்கதான் செக்க நாட்டுறாங்க ராம மச்சனங்க சிங்காரி சீர் சபையிலே கண்ணை குத்தி விடாதப்பா ஏதோ முத்து மாட்டு இருக்குது உனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க இந்த வைக்கப்பட்ட நாடகம் என்னங்க சாமி கடவுளுக்கு தெரியாது நம்மளுக்கு தெரியுமா இல்ல நான் சொல்லிவிட்டா அவன் கடவுள் பொசுக்குன்னு போயிருவீங்க நீங்க சொல்லி போய் அறியா குழந்தையப்பா பொசுக்குன்னு போ இல்ல நீ சொல்லி சாமி என்னதான் இருந்தாலும் நீயோ கெலிட்டாரு ஆழ்வார் அல்லவா சாமி நான் செட்டுக்கு நான் தாங்க கெலிட்டு ஆழ்வார் உன்னுடைய வாயால் எடுத்து ஓடு பார்ப்போம் சம்பளத்துக்கு நான் சொல்லிவிட்டேன் மீதி சம்பளத்துக்கு நீ சொல்லி கொடு என்ன நடக்கும் அதே தான் ஆகாவேணி பூமாதேவி சபதம்
இந்த நாடகத்தில் நான் யார் என்னோட பெயர் என்ன சொல்ல வரிவந்தோ செவகுடி தமிழிக்க வேண்டும். அதுக்குமா தப்பு தவறா பேசினா இந்த மண்ணெல்லாம் புழுதியா போகட்டும். சொல்லுங்க புழுதியா தான் பாப்போம். சொல்லுங்க. ரோடு இல்லாம வந்துட்டே இருக்குது. அரிகாரி மூலம் என்று எவரோ முதிச்சைய அல்வாரே சாமி கடவுளே அம்மாப்பட்டவர் பேரே வேண்டாம் என்று சொல்லி பேரே வேண்டாம் பேரே வேண்டாம் என்று சொல்லி அவர் சொத்திலிருந்து அன்பளிப்பு செய்துள்ளார். அன்பளிப்பு செய்தவரும் செய்யாதவரும் அனைவரும் எப்படி இருக்க வேண்டும்? இரவென்று மாறாமல் படுக்கென்று மாறாமல் பாடுறகென்று மாறாமல் சாஞ்சி போச்சு. அவ்வளவுதான். அந்த ஆயா பாரு அந்த ஆயா சொல்லலான்னு தான் சாஞ்சி போச்சு. நம்ம ஏதோ முட்டை கொடுப்பாங்க பாரு. 5:30 மணிக்கு தான் தெரியும். முன்னாடி பாரு அந்த பச்சை சேல ஆயாக்கு பின்னாடி சொட்டாம் போடுற ஆயா முட்டை கொடுத்துடுவான். இப்படியே விடக்கூடாது. சாமி மலை ஏறிச்சு. ஒரு சாமி மறுபடியும் சொல்லுங்க. அடிக்கடி மூலம் என்று யாவரை திட்டி செய்ய ஒருப்பா ஏப்பா பஸ்ஸுக்கு நேரம் ஆகுதா? சொல்லுங்க. இதை எடுத்து வந்தானு போதும். அரியரி மூலம் என்று யாவரும் துதி செய்யும் சின்ன கண்ணன், சிங்கார கண்ணன், பச்சத்திரி மேனிமாயன், பால் கொண்ட பரந்தாமன், சீனிவாசன், எம்பெருமாள், சின்ன கண்ணன் என்று சொல்லி அழைக்கக்கூடிய என்னுடைய பெயரோ ஸ்ரீமந்த நாராயணன் கோபாலன். அப்படி சொல்லக்கூடிய கோபால கண்ணன் கண்ணனாக இருந்துட்டாலும் என்னையும் பெற்றாரே தாய் தந்தை. என்னுடைய நாடு நகரம் என்ன? நடிகை காட்டல் சூழ்ந்தவை சொன்னதோ
கடல் சூழ்ந்தவை எத்தனோரே நடுமதே நல்ல புத்தி இல்ல இருக்கலாங்க. சத்தியமா கொள்ளக்காரன் கொண்டாடில முண்டையாத்தான் போக போறா பாரு. நீ வேணாலும் பாரு, வேண்டாம் பாரு, நீ வேணாலும் பாரு. கூத்து நல்லா இருக்குதா இல்லையா, மத்தாளக்காரன் நல்லா இருக்குட்டாங்க. அதுக்கே சம்பளம் தராங்க. மூடி சம்பளம் பழைய சாங்க போட்டு அடிக்க. புதுசா கட்டம் போட்டு அடியா யாரு வேணும். பலவக்காரனும் பலவான்ட்டாங்க. கொட்டிக்காரா உனக்கும் தான். சரி என்ன பண்றதா இருக்கு சம்பளத்தை நீங்களா? அவங்க கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுக்கிறாங்க, வேண்டுதல் நிறைவேறிட்டு இருக்குது. எப்படியாப்பா வேண்டுதல்? ஸ்ரீ கனமகள் கவிசி நாடசபா ஆகாயவாணி கோமாதேவி நாடகம் வந்து ஆடிச்சுனா இன்னைக்கு விடிய விடிய கூத்தாடுவாங்க. நாங்க விடிய விடிய சோத்த காட்டிட்டு தூங்குவோம். இந்த வருஷம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அடுத்த வருஷம் படுத்துக்குவாங்க. வேண்டுதல் நிறைவேறாங்க. ஒரு கோயில் வேண்டுதல் வைக்கிறோம், அந்த வேண்டுதல் நிறைவேறணும். அப்புறம் தான் அளவு குத்துறோம், அப்புறம் தான் அக்னி செட்டு எடுக்கிறோம். அதே மாதிரி தாங்க. அதெல்லாம் செலவு. இதுக்கு இதெல்லாம் ஃப்ரீ சர்வீஸ். ஆமா, வேண்டுதல் யாரோ வைப்பாங்க, ஆனா இவங்க போல பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்துக்குவோம். அந்த மாதிரி இவங்க வச்சு பக்கத்தோடு அந்த மாதிரி தான் போல போகுது. எவ்வளவு செல்வாக்க படுக்க முடியுமா ஹோட்டல்ல போனா? எப்படி எப்படி படுத்தா அங்கேயும் செலவாகும். நாளைக்கு வந்து ஒரே செலவுங்கிறாங்க. வீட்டுல படுத்தாலும் கரண்ட் பில் கட்டணும். ஆமா, பேனு ஓடணும், காயில் போயிடுச்சுன்னா அது செலவு. டிவி ஓடும். இதெல்லாம் பாரிச்சு நைட்ல எங்கடா டிவி ஓடுது. நைட்ல போட்டு படுத்துருக்காங்க. சரி விடு, நீயும் ஹோட்டல் அடிமையாட்டுக்குது. என்ன பண்ணுவேன்? நடிகை கடல் சூழ்ந்தவை அன்பா திரும்ப பண்ணிக்கலாம். நெடிய கடல் சூழ்ந்தவை பேசிக்கலாம் விடுறா. பேசுங்க. என்னுடைய நாடோ ஆயர்பாடி. என்ன பாடி? ஆயர்பாடி. ஆயாபாடி. ஆயர்பாடி. அது மட்டுமல்ல, சங்கு துபாரகை. சங்கனால் கோட்டை கட்டி ஆளக்கூடிய சங்கு துபாரகை. சரிங்க. அப்படியாக இருந்தாலும் என்னங்க தொழில்? எனக்கோ அழிக்கும் தொழிலை படைத்தவன். என்ன தொழில்னு தெரியாது. சாமி என்னத்த அழிக்குதே இல்லையா, கம்ம கட்ட மசர நறுவிசி அழிச்சு கவிச்சு நேற்று நார்ந்த வேஷம் போட்டுக்கிட்டு அவன் சுரண்டுறான் முக்கால் மணி நேரமா அந்த மாதிரி ஆகிப்பாரு போது. கவிச்சு அடிக்குது சாமி, தாங்க முடியல.
எப்பா நீங்க எல்லாம் மானிட பிண்டம், நான் தெய்வ பிண்டம் அப்பா. அதுதான் சாமி அத்தனை இருக்குது. நான் கூட என்னன்னு அழிக்கிற பொறுப்பு அழிக்கிற சொல்றீங்களே, ஏன்னா கையை விட்டு அழிப்பீங்களா கரண்டி விட்டு அழிப்பீங்களா? கருப்பை அழிக்கிறீங்க இல்லப்பா. சரி ஆமா ஆமாடா. என் பொண்டாட்டியை நிக்க வச்சிருங்க. ஏப்பா நிக்க வைக்கிட்டா படுக்க வைக்கிட்டா அது உங்க பெரியும். என் பொண்டாட்டிக்கு சரியாக 27 பொட்ட பிள்ளைங்க. என்ன சொல்ற? சங்கீர்ல ஆதார் கார்டு பதிவு பண்ணி முனிசிப்பு செத்து போயிட்டான். முனிசிப்பு ஆமா. எத்தனை கோவிந்தராஜ் எத்தனை கோமாளி வைக்கிறது. அதனால நானும் போவாத டாக்டர்ல பாக்காத வைத்தியம் இல்ல. கோயிலுக்குள்ள அவனை உளுந்து கும்பிட்டங்க. என் பொண்டாட்டிக்கு நல்ல வேலை குழந்தை பிறக்கணும் உண்டியில இருக்கிற காசெல்லாம் தூக்கிட்டு போறேன்னு நிறைவேறல. அதனால சாமி கடவுள் நீங்க வந்துருக்கிறீங்க. நீங்க கையை விட்டு எழுப்பியோ கரண்டி விட்டு எழுப்பியோ எனக்கு தெரியாது. என் பொண்டாட்டி படுக்க வைப்பியோ கும்மி வைப்பியோ ஊஞ்சவிட்டு போல சாச்சி வைப்பியோ நுணுத்தி வைப்பியோ நம்ம ராமர் மாதிரி 10வது பெஞ்சில வச்சு அடிப்பியோ எனக்கு தெரியாதுங்க. அழிக்கிறேன்னு சொல்றீங்க. எப்படியாலும் கையை பிடிங்க கருப்பை பிடிங்க ஏறி லஞ்சி போடுங்க. அது நாய் நக்கி விட்டு அது 5 பொட்டை குட்டி போட்டு அல்வாரே அப்படி இல்லப்பா. துஷ்டர்களை துஷ்டி பரிவாரம் செய்யக்கூடியவன். 150 ரூபா சேர்த்தி தரேன் சாமி. அழிச்சு கொடுங்க. அது என்னன்னு தெரியலங்க. கருப்பைய திருப்பி கூட போட்டு பார்த்தா முடிச்சு 2-3 அவுந்துக்குது. அப்படியா இருந்தாலும் போத்த நிறுத்துங்க. பாருங்க சைனு கடை போட்டு 25,000 சம்பளம் பேச்சு கருமாத்திரம் இதெல்லாம் கண்ணுல காட்டு. கொட்டையை பார்த்தா இந்த கோமாளிக்கு தகுந்த மாதிரி நீ அப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறானா? ஏப்பா இப்படி பண்ற? என்னமோ பிரலா கொட்டா 2 பிடிக்கிட்டு பாட்டு தெரியாம 3/4 கிலோ துஷ்டி பரிவாரம் என்றால் எப்படி? ஏனென்றால் அக்குரமத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுபவன் நான். என்னையும் பெற்றாரு. வேலையை நாங்க பாக்குறது 8:30 மணிக்கு வந்தோம். அப்போ வந்து கேட்டீங்களா சாப்பாடு போறது கூட கண்டுக்கல. எங்க தொழில கரெக்டா பண்ணோம்னா அம்மன் இருங்க உங்க பாட்டுல இதெல்லாம் முடிக்க அப்பச்சோடு கிடக்குது. அதெல்லாம் பாதி கத்துறது அதுலயே அப்படியா இருந்தாலும் என்ன பெற்ற தாய் தந்தையா 10 மாதம்
அங்கத்தில் சுமந்த தாயோடு கோமேரி சொல்லுங்க சொல்லுங்க நானும் பிரிக்கணும் இல்ல முள்ள வெட்டி போடுங்கப்பா முன்னாடி 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் சுமந்த தாயோ எப்பேர் வட்டவள் தேவகி ரோகிணி வசுதேவ மன்னன் தேவகி ரோகிணிக்கு சரியா எத்தனை பேர் வாய்ஸ் வரல அடிக்குது தள்ளி முகத்திலே முழிக்கூடாது சொல்லுங்க ஆயர்பாடியில் பிறந்திருந்தாலும் எதற்காக பிறந்தேன் தாயோடு தாய் பிறந்து தாய் மாமனை கருவறுக்க வேண்டும் என்று சொல்லி தாயோட பிறந்த தாய் மாமனை கருவறுக்கணும் ராஜா கஞ்சனும் ராஜா கம்சனாகப்பட்டவரும் நாட்டில் ஏகப்பட்ட அட்டுழிய மகராஜாவது செய்து கொண்டிருந்தார் இருக்கும் தர்மத்தை எல்லாம் அழித்துக் கொண்டு இருந்தார் அப்பொழுது பார்த்தேன் இவர் அழித்தாக வேண்டும் என்று சொல்லி தேவைக்கு ரோகிணிக்கும் 7 பெண் பிள்ளை பிறந்தது 8ஆவதாக ஆண்மகன் நான் பிறந்தேன் ஆமா 8ஆம் போரில் பிறந்தவன் 8ஆம் போர் கண்ணனாக பிறந்தீங்க ரைட்டு நான் சொல்லலாம் மக்கள் சொல்றாங்க ஏமால சலிச்சுக்கானாங்க இதுல ஒண்ணும் இல்ல பக்கே ஏங்க இந்த 8ஆம் போர்ல பிறந்தவங்க எல்லாம் எட்டச்சூர்லாம் குட்டிச்சேர் வாய் பேரு சொல்றாங்க பெரியவங்க நீ குட்டிச்சேர் ஆகுமா நாசமா போயிருமா யாருப்பா அப்படி சொன்னா பெரியவங்க சொல்றாங்க சொல்ல முன்னோர்கள் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார் 8ஆம் போர் கண்ணனாக பிறந்தா எட்டச்சூர்லாம் குட்டிச்சேர் வாய் பேரு பெரியவங்க சொல்றாங்க நான் சொல்லலைங்க குட்டிச்சேர் ஆகுமா அவங்க ஒரு டைம் தான் சொல்லுவாங்க பெரியவங்க சொல்றாங்க என்னன்னு எனக்கு தெரியல குட்டிச்சேர் ஆகி போயிருமா ஒன்று இருந்து 10 வரல ஏதாவது ஒரு என்ன ஆகப்படுது 1 2 3 4 5 6 7 8 9 10 வாய்ப்பாடா படிக்கிறேன் இந்த நம்பர்ல ஏதாவது இன்னொரு இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகுதா 1 வந்து ஒத்தையா நிக்கிறீங்க 2 வந்து இப்படி வருது 3 வந்து இப்படி வருது 4 வந்து இப்படி 5 வந்து இப்படி 6 வந்து இப்படி 7 இப்படி 8 தாங்க மேல போய் கீழ போய் மறுபடியும் ஜாயிண்ட் ஆகுது அது எப்படி ஜாயிண்ட் ஆகுது ஏய் 8ஆம் நம்பர் ஆகப்படுதோ எப்படி இணைகிறதோ அது போல எங்க ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே வந்து முடியுது அதனால 8ஆம் போர் கண்ணனாக பிறந்து மாலி சுத்தி பிறந்தேன் என்ன சாமி மாலி சுத்தி பிறந்தேன் மாமியாளுக்கு ஆகாத ஆறு மாமியாளுக்குடா தாய் மாமனுக்குங்க தாய் மாமனுக்குடா கோட்டை சுத்தி பிறந்தேன் கோட்டைக்கு ஆகாத கோட்டைக்கு பிறந்து 5 வயது ஆனது ஆனா உடனே ராஜ கஞ்சனும் கருவறுத்து ஆமா அப்படி இருந்தாலும் அன்பா நான் அப்படியா இருந்தாலும் எனக்கோ என்ன வேலை அனைவரையுமே அழித்து காத்து ரட்சித்து வந்தாலும் அன்பா இன்று தினமாக ரத்தின கருடன் ஏறி குளக்கரை சென்று நான் குளித்து நீராட வேண்டும் ஆமா நீராடி இன்று தினமாக பூலோகத்தில் என்ன நடக்க போகிறது என்று பார்க்க வேண்டும் போகலாமா